சிலுவை நாதராகி கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. அதிலே காலத்தின் அருமையை கருதி நான் 11வது வசனத்தை 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கின்றேன். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார் என்பதுவே. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். கல்வாரி அன்பை எண்ணேனும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலும் கதறியலும், கெத்செமனே பூங்காவிலும் கதறியலும் ஓசை எத்திசாயும் தோனிக்கின்றதே. கைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால்
நின்றால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி நாயகராகி எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த தவகாலத்தின் 3ஆம் ஓய்வு நாளிலே மீண்டுமாய் சிலுவையின் அடிவாரத்திலே இருந்து கொண்டு உம்முடைய திருவார்த்தைகளை சிந்திப்பதற்கு மாட்சி நிறைந்த உம்முடைய திருவாக்குகளை சிந்திப்பதற்கு கர்த்தாவே நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதமே என்ன சொல்லுவேன், நின் மாட்சி சிறியவர் பெரியவர், செல்வர்கள் வலியார், தீரர்கள் வீரர்கள் சீரிய எளியவர், அறிஞர்கள் நல்லவர் ஆடவர் எளியவர், அனைவரும் அறிந்திட சலியார் என்ற உம்முடைய வேத வாக்குகள் மகிமை நிறைந்த பாடல்களை நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள உம்முடைய வசனமாகி பாலை நாங்கள் அருந்த அது ஒருபோதும் சலிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஆம் ஆண்டவரே, உண்மையாகவே இந்த வேளையில் சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களுடைய வாழ்வை நீர் கட்டும் பலப்படுத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்குவது என்பது சுலபமான காரியம் அல்ல. ஒரு தங்க பதக்கம் கிடைத்தாலே அதே அந்த நாடு மிக குதூகலமாக கொண்டாடும். அப்படி என்றால் அதே சூழ்நிலையிலே இதற்கு முன்பு நடந்த இந்த ஒலிம்பிக் போட்டியிலே மைக்கேல் பெல்ப்ஸ் என்பவர் ஒரே ஒலிம்பிக் போட்டியிலே, நீச்சல் போட்டியிலே 8 தங்க பதக்கங்களை வென்றார். 1 2 அல்ல, 8 தங்க பதக்கங்களை பெற்றார். அவருடைய போட்டி, ஒலிம்பிக் போட்டியிலே அவர் பங்கெடுத்த போட்டிகளிலே மொத்தமாக அவர் பெற்ற பதக்கங்கள் 28. அந்த 28ல 23 பதக்கங்கள் மட்டும் தங்க பதக்கங்கள். 23 பதக்கங்கள் தங்க பதக்கங்கள். ஒரு சாதாரண ஒரு வாலி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு பதக்கங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு இருந்த மைக்கேல் பெல்ப்ஸ் உடைய முன்னால் இதை பார்க்கும் போது 2007 பீஜிங்ல ஒரு ஒலிம்பிக் நடக்கிறது. அதற்கு முன்பாக அவர் விழுந்து அவருடைய கை ஒடிந்து போகிறது. மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான், நீங்க இந்த போட்டியில என்ன செய்யக்கூடாது, பங்கெடுக்க கூடாது அப்படின்னு சொன்னார்கள். அதை தாண்டி பங்கெடுத்தார். பெரிய அளவில் ஜொலிக்க முடியவில்லை. ஆரம்ப கால போட்டிகளிலே அவர் 1 பதக்கங்கள் கூட இல்லாமல் தான் திரும்ப முடிந்தது. ஆனால் வர 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 தங்க பதக்கங்களை அள்ளி குவித்தார். உண்மையாகவே ஒரு வெற்றியாளர் மைக்கேல் பெல்ப்ஸ். கடவுள்
நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே வெற்றியாளர்களாக திகழ வேண்டும் என்பதை கடவுள் எதிர்பார்க்கிறார். மைக்கேல் பெல்ப்ஸினுடைய விளையாட்டு முடிந்து விட்டது என்று தருணத்திலே மைக்கேல் பெல்ப்ஸ் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார், விளையாட்டுக்கென்றே அர்ப்பணித்தார். அதற்காக அவர் இளமை கால இன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் துறந்தார். ஆகையினாலே தான் அவரால் சாதிக்க முடிந்தது. இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அங்கலாய்க்கிறார்கள், இஸ்ரவேல் மக்கள் ஏங்குகிறார்கள். எதற்காக ஏங்குகிறார்கள் என்று சொன்னால், வெற்றியாளர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏங்குகின்ற ஒரு ஏக்கத்தை குறித்துதான் இந்த 10வது வசனமும் 11வது வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய ஏக்கத்தை கடவுள் எசேக்கியேல் தீர்க்க தரிசியை கொண்டு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அதுதான் 10வது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஏக்கம், அவ்வளவுதானா? இதோடு பாவத்தின் நிமித்தமாகவும் நாங்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாகவும் இதோடு எங்கள் வாழ்க்கை முடிந்து போயிற்றோ, இதோடு எங்களுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதோ என்று ஏக்கத்தோடு இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சொல்லுகிறீர்கள், நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி என்று மக்களுடைய ஏக்கத்தை கடவுள் தீர்க்கன் எசேக்கியேலை கொண்டு வெளிப்படுத்துகிறார். ஓகே, எப்படி பிழைப்போம் என்பது ஏங்குகிறீர்கள், அதற்கான வழியை கடவுள் சொல்லுகிறார் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி பின்வரும் வசனங்களிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அடுத்தது 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள். அப்படி என்று வாழ்வதற்கான வழியையும் காண்பித்து கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் ஜெய வீரர்களாக, வெற்றி வீரர்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால் 3 இந்த நாளுக்குரிய நாம் வாசித்து கேட்ட திருமறை பகுதிகளை அடிப்படையாக வைத்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதிகளை அடிப்படையாக வைத்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக தொட்டு வைக்க நான் விரும்புகின்றேன். முதலாவது காரியம் அறிந்து கொள். அறிந்து கொள் என்பதுதான். மெய்யாகவே ஒரு விளையாட்டு வீரன் வெற்றி வீரனாக திகழ வேண்டும் என்று சொன்னால், அவன் உலகத்தின் இன்பத்தின் காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கடுமையான பயிற்சியிலே அவன் ஈடுபட வேண்டும். அதே போலதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆன்மீக ஓட்டத்திலே
நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அடிப்படை காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? பாவத்தின் விளைவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் கடவுள் கேட்கிறார், 11வது வசனத்திலே கேட்கிறார் பாருங்க, நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்பதுதான். அதாவது துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதே 11வது வசனத்தின் கடைசி பகுதியிலே நீங்கள் ஏன் சாக வேண்டும் அப்படி என்று சொன்னால் பாவத்தின் விளைவை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்திருக்க வேண்டும். பாவத்தினுடைய விளைவு மரணம், பாவத்தினுடைய விளைவு சாவு. அதைத்தான் இந்த எசேக்கியேல் இந்த பகுதியிலே கடவுள் மிக அருமையாக மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். பாவத்தை குறித்து நாம் அடிக்கடி சொல்லுகிற வசனங்கள், காரியங்கள், கொட்டேஷன் எல்லாம் ஒன்று சொல்லுவோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்ததாக சொல்லுவோம், பாவம் வாசற்படியில் படுத்து இருக்கும்படி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தினுடைய விளைவுகளை நாம் துளியளவு கூட உணராமல், பாவத்தின் விளைவுகளை நாம் ஒரு துளியளவு கூட சிந்தித்து பார்க்காமல் உலகத்தார் போகின்ற உலகத்தாரோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய பாவம் கொண்டு வருகின்ற பாவத்தின் மூலம் வருகின்ற விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதி மிக அருமையாக மிக தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய நிருபத்திலே 10வது அதிகாரம் 1 முதல் 13 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது சொல்றேன், கானான் நாட்டிற்காக ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு கானான் நாட்டிற்காக எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வழி நடத்தப்பட்ட அநேக ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள் அப்படி என்று சொல்லுகிறது. 8வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அதே ஜனம் வேசித்தனத்தினாலே 28,000 பேர் மரித்து போனார்கள். அதே போல 9வது வசனத்திலே பாருங்கள், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்ததினால் பாம்பு கடியினாலே அநேக பேர் மரித்து போனார்கள். 10வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்த காரணத்தினால் சங்காரனால் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். இது யாருக்கு ஏற்பட்ட நிலைமை? எந்த மக்களுக்கு ஏற்பட்ட நிலைமை? கடவுளுடைய சொந்த ஜனம் என்று அறியப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்பட்ட நிலைமை. கடவுளால் கானான் நாட்டை நோக்கி, கானான் நாட்டிற்காக வேர் விதிக்கப்பட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானான் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை. இதை அறிந்து கொள். பாவம் கொண்டு வருகின்ற விளைவுகளை அறிந்து கொள் அப்படி என்று. அதான் ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. பாவத்தின் பலன் நரகம் நரகம். பழைய பாடல். பாவத்தின் பலன் நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கினாயோ,
கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அன்பானவர்களே, பாவத்தின் விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் வியாதிகளோடும் விக்கிரங்களோடும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை. ஆண்டவரால் விடுவிக்க முடியும் என்பது உண்மை. இந்த விடுதலைக்காக மக்கள் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதில்லை. இந்த பலகீனங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எதனால் வந்திருக்கக்கூடும்? ஒருவேளை என்னுடைய பாவத்தினால் வந்திருக்க கூடுமோ, அல்லது நான் செய்த தவறுகளினால் வந்திருக்க கூடுமோ, அல்லது என்னுடைய மூதாதையாருடைய தவறுகளினால் வந்திருக்க கூடுமோ? அதெல்லாம் யாருமே சிந்திப்பதில்லை. இன்றைய காலகட்டத்திலே நினைத்த உடனே சுகம் வேண்டும், ஜெபித்த உடனே என்ன வேண்டும்? விடுதலை வேண்டும். ஆனால் தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளான நிலைமையை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஆகையினாலே தான் கடவுள் அழைக்கின்றார். எதற்கு அழைக்கின்றார்? இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன பாருங்கள். எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம். அவர் உணர்கிறார்கள் இப்போது. ஐயோ, நாங்க நிறைய தவறுகளை செய்து விட்டோம், நிறைய துரோகங்களை இழைத்து விட்டோம், நிறைய பாவங்களை நாங்கள் இழைத்து விட்டோம். ஆனா இப்போ எப்படி அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவது, எப்படி அதிலிருந்து மீண்டு வந்து நாங்கள் பிழைப்பது என்று தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக கடவுள் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி என்று சொன்னால், முதலாவது பாவத்தை குறித்துள்ள ஒரு தெளிவும் அறிவும், அது கொண்டு வருகின்ற விளைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள். அதுதான் 11வது வசனம் சொல்லுகிறார். பரவாயில்லப்பா, அதற்கான வழியை நான் சொல்லுகிறேன். நீ எப்படி பிழைக்க முடியும், அதிலிருந்து எவ்வாறு மீண்டு வர முடியும் என்பதற்கான வழியை நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, மிக அருமையாய் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், 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 திரும்புங்கள். அப்போ கடவுள் வாய்ப்பை தருகிறார். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை உயிர்த்து உணர வேண்டும், பாவத்தின் விளைவுகளை குறித்துள்ள தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். யூ டர்ன் போட வேண்டும். உண்மையில் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன செய்யணும்? வழி தவறி போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஒரே ஒட்டன்னா என்ன செய்ய முடியாது, உடனே திரும்ப முடியாது. அதான் சொல்லுவார்கள், கொஞ்சம் முன்பாக போய் எப்படி போட்டுவார்கள்? யூ டர்ன் போட்டுவார்கள். அதான் கடவுள் அழைக்கிறார், வாய்ப்பை தருகிறார். இந்த தவகாலத்திலே கடவுள் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கை பயணம் கொஞ்சம் அப்படியே தடுமாறி சென்றிருக்க கூடும். நாம் நம்முடைய சுய சித்தத்திற்கு, சுய சிந்தனைக்கு, சுய விருப்பத்திற்கு இடம் கொடுத்து நம்முடைய கால் போன போக்கிலே போயிருக்க கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாழும்படி,
நீங்கள் பிழைக்கும்படி, நீங்கள் வெற்றியாளர்களாக திகழும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? அப்படியே திரும்புங்கள், திரும்பி வாருங்கள் அப்படி என்று சொல்கிறார். திரும்புங்கள், அப்படியே திரும்பி வாருங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்னா, தங்களை குறித்து அநேகர் நினைக்கின்ற ஒரு காரியம் என்று சொன்னால், நான் எல்லாத்திலையும் நான் சர்க்குனராயிருக்கிறேன் சொல்லுவார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட், மிஸ்டர் பெர்ஃபெக்ட். நான் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறேன்? சரியானதாகத்தான் இருக்கிறேன். ஆகையினால நான் எங்க போயிடுவேன்? எல்லா காரியங்களையும் சரியாய் செய்கிறேன், நேர்த்தியாய் செய்கிறேன் அப்படின்னு அநேகர் நினைக்கிறார்கள். நான் எப்படி உபவாசிக்கிறேன் தெரியுமா? நான் எப்படி ஜெபிக்கிறேன் தெரியுமா? நான் எப்படி உழைக்கிறேன் தெரியுமா? எப்படி நான் கொடுக்கிறேன் தெரியுமா? அப்படின்றெல்லாம் தங்களை குறித்து, தங்களுடைய இதை குறித்து மேன்மை பாராட்டுவார். ஆனா அவர்களை குறித்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மிக இதா சொல்லுகிறார் பாருங்கள். நீதிமானுக்கு சொல்லுகின்ற போது, நீதிமானுக்கு சொல்லுகின்ற போது, அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, நினைக்கப்படுவதில்லை. ஆகையினாலேதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னைத்தான் நிற்கிறவன் என்று நினைக்கிறவன் விழுந்து போகாதபடிக்கு என்ன செய்ய கடவன்? எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நன்மையிலே இந்த வார்த்தையில தான் பாருங்கள், டெல்லியில ஒரு ஜட்ஜினுடைய வீடு தீப்பிடித்து எரிகிறது. அவர் யார்? நீதி அரசர். அட்வொகேட் நீதிமன்றத்தில் பேசும்போது என்னதான் சொல்லுவாங்க? ஓ லார்ட் அப்படின்ட்டுதான் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு நீதி அரசருடைய வீடு என்ன செய்கிறது? தீப்பிடிக்கிறது. நீதிபதியினுடைய வீடு அல்லவா, ஜட்ஜினுடைய வீடு அல்லவா. அதனால போலீஸும் தீயணைப்புத்துறையும் அப்படியே ஃபுல் ஸ்விங்ல தீ அணைக்கிறார்கள். அந்த வீட்டுல போய் பார்த்தால் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏன் அதிர்ச்சி அடைந்தார்கள்? ஒரு அறை முழுவதும் பணம், கோடி கோடி கோடியான பணம் உள்ள இருக்கு. எப்படி வந்தது இந்த பணம்? அவருக்கு பேரு நீதி அரசு. அவருக்கு பேரு நீதி அரசு, நீதியை செய்கின்ற நீதி அரசு. அப்போ உண்மையாகவே நீதியை செய்திருந்தால் இந்த பணம் வந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்காது. அவர் நீதியை புரட்டி உருட்டி எடுத்து கொடுத்த இது வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுத்ததனால்தான் அவருடைய அறை முழுவதும் பணம். ஆனால் அவர் நீதி அரசு. ஆகையினாலே தான் சொல்லுகிறார், அதான் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்ப கடவுள் மிக அருமையாக சொல்லுகிறார், வாய்ப்பை கொடுக்கிறார், ஒவ்வொருவருக்கு வாய்ப்பை தருகிறார். என்ன செய்கிறார்? திரும்புங்கள். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திரும்புங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஏதோ நாம் மேலானவர்கள் என்று நினைக்க வேண்டாம் அப்படி என்பதையும் கடவுள் காண்பிக்கிறார். இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதிகளை பாருங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 1 முதல் 9 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். பிலாத்து கலிலேயருடைய இரத்தத்தை பலிகளோடு சேர்த்திருந்தான். ஆகினால் செத்து போன பிலாத்துவினால் மரித்து போன கலிலேயர்களை விட நீங்கள் பெரிய யோக்கியமானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்து சொல்லுகிறார், சீலோவாவிலே கோபுரம் இடிந்து 18,000 பேர் மரித்து போனார்கள். ஆகவே சீலோவாவிலே மரித்து போனவர்களை விட நீங்கள் யோக்கியமானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம்.
நீங்கள் என்ன வேண்டாம், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனம் திரும்புங்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய கூற்று. அங்கே அவர் சொல்லுகிற காரியம் மனம் திரும்புங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அதான் சங்கீதக்கார் இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட சங்கீதம் 85வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை என்ன செய்து கொண்டு வாரும்? திருப்பி கொண்டு வாரும். சங்கீதக்காரனுடைய அங்கலாய்ப்பை பாருங்கள். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். அதான் நம்முடைய அங்கலாய்ப்பா இருக்கிறது. திரும்ப வேண்டும். 2025வது ஆண்டிலே ஒரு தவகாலத்திலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை, மாபெரும் பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால் அவருக்கு நேராக திரும்புவதற்கு. அடுத்து 3வது காரியம் பாருங்க. 3வது பாருங்க, கனியுறுங்கள். நீங்கள் பாவத்தின் விளைவுகளை குறித்து அறிந்து கொள்ளுகின்ற போது உண்மையான திரும்புதல் உண்டாகின்றது. திரும்புதலுக்கு அடுத்த கட்டம் என்னவென்று சொன்னால் கனி கொடுத்தல். பாவத்தின் விளைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையிலே அவனுக்கு கனி கொடுக்கவில்லை, அவனுடைய வாழ்க்கையிலே கனி இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு வெற்றியாளன் அல்ல. அவன் ஒரு வெற்றியாளன் அல்ல. அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே மிக அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். நான் சென்னையில கிறிஸ்ட் மீடியா சென்டர்ல கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்கின்ற போது அநேகர் வருவார்கள். அதுல சில இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் கூட அநேக பேர் வருவார்கள். அப்போ ஒரு முறை வியாசர்பாடியை சேர்ந்த ஒரு இண்டிபெண்டன்டாக சுயாதீனமாக ஊழியம் செய்கின்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். என்னுடைய அறையில் இருந்து நீண்ட நேரம் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து அவர் பேசினார். பேசிவிட்டு என்ன சொன்னார்னா, சில பத்திரிகையில வந்த கட்டிங்ஸ் வந்து காண்பித்தார். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வந்து எதை பற்றியதுன்னா அவரை பற்றியது. வியாசர்பாடியில எப்பேற்பட்ட ஒரு ரவுடியாக இருந்தேன், எப்படி நான் தவறுகளை செய்தேன், அந்த தவறுகளை குறித்து பேப்பர்ல வந்த செய்திகள், அடுத்து போலீஸ்ல மாட்டி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு கிடந்த போது அந்த படத்தோடு அடங்கிய பத்திரிகை செய்திகள் எல்லாவற்றையும் அவர் காண்பித்தார். சொன்னா, பாருங்க ஐயா, இதுதான் என்னுடைய நிலைமை. ஆனா அப்பேற்பட்ட நான் இப்போது கடவுளுக்கு நேராக திரும்பிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அநேக மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை அங்கீகரித்திருக்கிறார்கள். அதுதான் கனி என்பது. உண்மையாகவே ஒரு மனமாற்றம் ஒருவன் நான் அடைந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னா, வாயை திறந்ததும் பொய் பேசுகிறவன் பொய்யை என்ன செய்திடணும்? வாயை திறந்ததும் பொய் பேசுகிறவன் பொய்யை விட்டுவிட வேண்டும். திருடுகிறவன் திருட்டு தொழிலை என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டும். ஏமாற்றுகிறவன் ஏமாற்று வேலையை விட்டுவிட வேண்டும். கல் நெஞ்சன் மற்ற மக்களை பார்த்து மன உருக வேண்டும். மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்க, திருச்சபைகள்ல பாருங்க, மக்கள் இருக்கிறாங்க. நான் அந்த கோயில்ல ஞான ஸ்நானம் எடுத்தேன், இந்த கோயில்ல ஞான ஸ்நானம் எடுத்தேன், நான் அடுத்த சொல்லுவார்கள், நான் அந்நிய பாசை வரம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். வீட்டுல கேட்டா, பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டா சொல்லுவார்கள், வாயை திறந்தாலே எதுதான் வருதுயா? முழுக்க முழுக்க கெட்ட அர்த்தம். பொய்னா கூட பரவாயில்லையே, அதை கூட ஏற்றுக்கொள்ளாம வாயை திறந்தது முழுக்க முழுக்க எதுதான் பேசுகிறான்?
கெட்ட வார்த்தை தான் பேசுறான். என்னுடைய முருங்கை மரத்தினுடைய இலைகள் அந்த பக்கம் விழுந்ததுக்கே அவனால என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியவில்லை. கோபத்தோடு அதை உடைக்கிறாங்க. அப்ப என்ன கனி, என்ன கனி? அதைத்தான் கடவுள் நம்முடைய உண்மையான மனம் திரும்பி இருக்கிறேன், உண்மையா நான் கடவுளுக்கு நேராக திரும்பி இருக்கிறேன் என்பதற்கான வெளிப்பாடுதான் இவைகள். அதான் கனிகள். அதான் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். நான் மனம் திரும்பி விட்டேன் அப்படி என்று சொல்லுவதல்ல. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் எப்படி இருந்தான், ஒரு காலகட்டத்திலே எப்படி இருந்தான், இன்றைக்கு அவன் எப்படி இருக்கிறான் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாக்கத்தை நாம் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும். தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு காலகட்டத்திலே பேர் இருந்தது. என்ன பேர் என்று சொன்னா வேதக்கார். என்ன பேரு? வேதக்கார். உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி ஸ்டைல் எடுத்துக் கொள்ளுங்களேன். வேதக்கார். அதான் நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு காலகட்டத்திலே பேங்குகள் எல்லாம் இல்லாத காலகட்டம். பேங்குகளுக்கு எல்லாம் ஏழை எளிய மக்கள் படிப்பறிவுக்காக போக மாட்டாங்க. நகைகள், லேண்ட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட தான் கொடுத்து வைப்பாங்க? கிறிஸ்தவர்கள்ட்ட தான் கொடுத்து வைப்பாங்க. அவன் தான் கரெக்டா என்ன செய்வான், பாதுகாப்பா தருவான். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் நம்பி கொடுக்க முடியுமா? யாராவது நம்ப முடிகிறதா? இல்லையே. அடுத்த கட்டத்துல பேரை மாத்தி என்ன செய்து போடுவான், தனக்க போட்டோயும் ஒட்டி இதனுடைய லேண்ட் தான் அப்படின்னு தான் சொல்கிறார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அதான் அருமையான பகுதி பாருங்கள். லூக்கா 13வது அதிகாரத்திலே மிக மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஒரு தோட்டக்காரன் இருக்கிறாரு. அத்திமரத்தை நடுறாரு. அத்திமரத்தை விட்டுட்டு அவர் எதற்காக எதிர்பார்க்கிறாரு? எதற்காக எதிர்பார்க்கிறாரு? கனிகளுக்காக எதிர்பார்க்கிறார். அப்போ மேலக்காரன் சொல்றாரு, எப்பா இதுல என்ன இல்ல, இதுல கனி இல்ல, ஆகையினால் நீ என்ன செய்து போடு, முறித்து போடு. அப்ப வேலைக்காரன் சொல்றான், இல்ல இல்ல எஜமானனே, ஒரு வருஷம் கூட இருக்கட்டும், நான் அதை கலைக்கிறேன், கொத்தி எரு போடுறேன், பாப்போம். இல்லை என்று சொன்னா அதை என்ன செய்து போடலாம், வெட்டி போடலாம். அதே போலதான் கடவுள் நமக்கு 2025வது ஆண்டை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். கனி கொடுப்பதற்கு அட்லீஸ்ட் ஆண்டவர் பார்க்கிறார், என் மக்கள் அட்லீஸ்ட் இந்த 2025வது ஆண்டிலேயாவது என்ன செய்ய மாட்டார்களா, கனியை கொடுக்க மாட்டார்களா? அப்படி என்ற பாரத்தோடு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம். ஆகையினாலதான் எப்படி பிழைப்போம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பாரத்தினாலும் துரோகத்தினாலும் துவண்டு போயிருந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் இதுதான். திரும்புங்கள், கனி கொடுங்கள் என்பதுதான். பாவத்தின் விளைவுகளை அறிந்து திரும்பி கனி கொடுங்கள் என்பதுதான். அன்பானவர்களே, நாம் கனி கொடுக்கிற மக்களாக திகழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து கல்வாரி சிலுவையிலே மறித்து நாம் சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் என்று சொன்னார், நாம் வாழ்வு பெறுவதற்காக. ஆகவே இந்த கிறிஸ்துடைய தியாகத்தை உணர்ந்து உண்மையாக நாம் மனம் திரும்புவோம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை அவர் நாட்களிலே கொடுப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றையும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.